கூசா முனுசாமி வீரப்பன். வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்று டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இது மாதிரி வந்து இந்த ஹன் ஃபார் வீரப்பன் பார்த்த பிறகு வீரப்பனை பற்றி நிறைய தேடி படித்ததாலையும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதாலையும் ஒரு குறைந்தபட்ச புரிதலோடையும் ஒரு ஆர்வத்தோடையும் தான் இந்த வெப் சீரிஸை பார்க்க ஆரம்பித்தேன். டாக்குமெண்ட்ரி அப்படின்னாலே எல்லாரும் வந்து கதையாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் முதல் சீனே வீரப்பனுடைய வாழ்க்கை வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை காட்சிகளாக உருவாக்கி அந்த சம்பவத்தை எப்படி செய்தோம்னு வீரப்பனே சொல்லவும் அது காட்சிகளாக கண்முன்னே விரியவும் இது டாக்குமெண்ட்ரி மட்டும் இல்லை, ஒரு கிரைம் த்ரில்லருக்கான எல்லா அம்சமும் இருக்கக்கூடிய கதை தான் தோணுச்சு. இந்த வெப்சீரிஸோட மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுவரை வந்து வீரப்பன் வாழ்க்கை வரலாற்று படங்கள் ஆகட்டும், இல்லை இந்த ரீசெண்டாக வந்து இந்த ஹன் ஃபார் வீரப்பன் ஆகட்டும், எல்லாமே வந்து காவல்துறை அதிகாரிகளோ இல்லை செய்தியாளர்களோ அவர்களோட பார்வையிலிருந்தே சொல்லப்பட்டது. இது வீரப்பனே அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் சின்ன வயசுலேருந்து தான் எப்படி காட்டுக்குள்ள வந்தேன், 2 மாநில போலீஸாருக்கு சிம்ம சொப்பனமாக கிட்டத்தட்ட 15க்கு மேற்பட்ட ஆண்டுகள் எப்படி இருந்தேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. முதல் 2-3 எபிசோடு பார்த்த பிறகு வீரப்பனை குளோரிஃபை பண்ணுற மாதிரி எடுத்துட்டாங்களோன்னு தோணும்போது தான் வீரப்பன் தேடுதல் வேட்டைங்கிற பேரில் காவல்துறை வனத்துறை அதிகாரிகளின் அத்துமீறல் வீரப்பன் செய்த குற்றங்களோட 200 மடங்கு பெரியது அப்படின்னு காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த வெப் சீரிஸில். அதில் முக்கியமாக ஒரு பெண் சொல்லியிருப்பாங்க, எனக்கு அங்கே STF கேம்பில் இருக்க அந்த சித்திரவதை முகாமில் தான் வந்துட்டு எனக்கு குழந்தையே பிறந்தது. எனக்கு குழந்தை பிறக்கும்போது கூட போலீஸ்காரங்க எல்லாம் வந்து அங்கேயே உட்காந்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு குழந்தை பிறந்த அடுத்த நாளே வந்து கரண்ட் ஷாக் கொடுத்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இதுவரை வந்த வீரப்பன் வாழ்க்கை வரலாற்று படங்களில் சொல்லப்படாத காவல்துறை அட்டுடைகள் எல்லாம் இதில் வெளிவந்திருக்கு அப்படின்னு சொன்னோம். அவங்கெல்லாம் தண்டிக்கப்பட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. அவங்களுக்கெல்லாம் விருதுகளும் பதவிகளும் கிடைத்து இன்றும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த சிஸ்டம் எவ்வளவு கொடூரமானதாக கேவலமானதாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஒரு குற்றவாளியை பிடிக்க போன காவல்துறை செஞ்ச குற்றங்கள் அப்படிங்கிறது அந்த குற்றவாளி செஞ்ச குற்றங்களை விட 200 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது எவ்வளவு கேவலமான விஷயம். மற்ற டாக்குமெண்ட்ரி படங்கள்லேருந்து இந்த வெப்சீரிஸ் வேறுபட்டு நிற்கிறதுக்கான இந்த டாக்குமெண்ட்ரி வெப்சீரிஸ் வேறுபட்டு நிற்கிறதுக்கான காரணம் வீரப்பனே இந்த கதையை சொல்கிறது போலவும் அது அப்படியே வீரப்பன் சொல்ல அது காட்சிகளாக விரிவடைவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டிருப்பதுதான் சொல்லலாம். அதே போல் கதாபாத்திர தேர்வுகள் வனத்துறை அதிகாரியான DFO சீனிவாஸ், காவல்துறை அதிகாரிகளான கோபாலகிருஷ்ணன், சகீல் அகமது, ஹரிகிருஷ்ணா இவர்களுடைய கதாபாத்திரங்களுக்கான நடிகர்கள் தேர்வு அதே உருவ அமைப்பு கொண்டவர்களாக தேர்ந்தெடுத்தது தான் கூடுதல் பலம். முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் சிறப்பாக இருந்தது. கூசே முனுசாமி வீரப்பன் இஸ் அ மஸ்ட் வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.